Hi 12th ஸ்டூடெண்ட்ஸ் 12th லைஃப் சேஞ்சிங் கட் ஆஃப் ஸ்டடி பிளான் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த க்ரூசிஸ் டைமில் இந்த இருக்க 4 டேஸில் மேக்ஸ்க்கு எப்படி ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, மேக்ஸில் ஒரு 95+ மார்க்ஸ் சென்டம் போடுறதுக்கும், அதே மாதிரி அடுத்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓவராலாக சேர்த்து 190+ கட் ஆஃப் எடுக்கிறது கன்ஃபார்மாக முடியும். பட் அது எந்த அளவுக்குங்கிறத உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் மேக்ஸில் 7 to 5 35 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ரிப்பரேஷன்ஸ், ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பற்றி பேசியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் கமெண்ட் பாக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை நான் பின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி புதுசாக யாராச்சும் நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் மெட்டீரியல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு அந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. விச் ஹெல்ப்ஸ் மோர் யூ டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். இந்த வீடியோவோட மெயின் டார்கெட்டே உங்களுக்கு தெரியும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கட் ஆஃப்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெரி மச் இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மினிமம் டார்கெட் ஒரு 190+ கட் ஆஃப் எடுக்கிறதுக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஃபுல் எஃபர்ட்ஸ் நீங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 190+க்கு மேலே ஈஸியாக எடுத்துட முடியும். இது இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த கட் ஆஃப் அச்சீவ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில் த்ரூ கவுன்சிலிங் போகிறதுக்காகவும் நல்ல ஒரு கேம்பஸ் லைஃப் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு நல்ல பிளேஸ் ஆகிறதுக்காக தான் இந்த ஹோல் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படித்ததே இந்த மெயின் சப்ஜெக்ட்காக தான். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இந்த டைம் ரொம்ப க்ரூஷியஸ். நீங்கள் இதுவரை தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் மெட்டீரியல் வாங்கிடுங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் பிசிஎம் நான் இப்போ சொல்லுவேன். அதை டைம் மேனேஜ்மெண்ட், சீக்ரெட் டிப்ஸ் எல்லாமே இப்போ நான் இதில் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு வேகமாக எழுதுனங்காட்டி இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல சக்ஸஸ் மெட்டீரியல் வாங்கிடுங்க. அது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதில் ஒரு 80+ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 80+ கவர் ஆகிற அளவுக்கு அதில் இருக்கும். அதை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. புதுசாக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிசிஎம். நம்மளோட டார்கெட் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அதை டிவைடட் பை 2 போட்டு தான் நம்ம ஓவரால் டோட்டல் போடுவாங்க. மேக்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டடி பிளான் எந்த விதத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸில் சென்டம் போகிற அளவுக்கும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு 95+ எடுக்கிறதுக்கு அதை டார்கெட்டாக வச்சுட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஷியூராக நீங்கள் டார்கெட் பண்ண கட் ஆஃபை எடுத்துடலாம். அதே மாதிரி நான் வச்சுருக்கிற டார்கெட்டையுமே நான் உங்களை அச்சீவ் பண்ண வைக்கணுன்ட்டு தான். I had too much of efforts for this. Preparations and revising of main subject பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேக்ஸ்லேருந்து போயிடலாம். மேக்ஸ் நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணது 4 நாள் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹாஃப் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற 12 சாப்டர்ஸ்லேயும் ஈச் சாப்டர்ஸில் 25 1 மார்க்ஸ் இருக்கா. அதை தரவாக ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸில் சாலிடாக வரக்கூடிய பார்ட் 1 மார்க்ஸ்லேருந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. அதை கவர் பண்ணிடுங்க. 12 சாப்டரும் ஹாஃப் டே, அதிகபட்சம் ஒரு மேக்ஸிமம் ஹாஃப் டே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா 17 to 18 1 மார்க்ஸ் நீங்கள் புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம். இது ஷியூராக எல்லா இயர் பேப்பர்லேயும் இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. மினிமம் 70 நீங்கள் வச்சுக்கோங்க. 17 1 மார்க் ஷியூராக புக் பேக்கில் இருந்து வரப்போகுது. அதே மாதிரி மேக்ஸ்னால நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நீங்கள் மற்ற சேனல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் ஒரு ஓப்பனாக ஒரு ரியாலிட்டியை நான் அந்த இடத்துல சொல்கிறேன். உங்களோட கோல் சென்டம் எடுக்கணும், இல்லை 90+க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஸ்டடி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஜஸ்ட்டு இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின்ஸ், அதாவது ரொம்ப மினிமமாக பார்ப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை மட்டும் பார்த்துட்டு போக வேணாம். நான் அதை கம்ப்ளீட்டாக பார்க்க வேணான்னு சொல்லலை, பட் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஓகேவா. இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடலாம். ஏன்னா இந்த 4 நாளில் நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். யூ ஈஸிலி கெட் 90+ மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. என்னென்ன சாப்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
ஸோ இதில் வந்து நம்ம 90+ எடுக்கிறதுக்கு ஸோ மெயினாக என்ன சாப்டர் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை வந்து அது வந்து சாலிடாக வந்துடும். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் ஸோ சாப்டர் 1, 2, 4, 5, 6, 7, 9 ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 7 into 5 35 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். பட் நீங்கள் இது வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ எந்த ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸையும் எக்ஸசைஸ் சம்ஸையும் விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரையும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டரையும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க, ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து ஸோ எப்படி சொல்கிறது 90க்கு 80+ வந்து ஈஸியாக டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து தேர்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஷியூராக சொல்கிறேன் நீங்கள் வந்து சென்டம் எடுத்துடலாம். ஓகேவா, கம்பல்சரி மட்டும்தான். ஸோ கொஞ்சம் இதை அதுவும் எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸிக்கும் டஃப்க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு 90க்கு ஒரு 70+ கிராஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா 80+ கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து கொஸ்டின்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அப்படியே இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இது எக்ஸாக்ட் வந்து ஸோ ஒரு கொஸ்டின் ப்ளூ பிரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தாச்சு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு பார்த்தாச்சு, 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு அப்படின்னா ஸோ 95+ எடுத்துடலாம். ஸோ அவுட் ஆஃப் 100 ஸோ 95னா ஸோ 95 இல்லை ஒரு 94 95 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து என்னன்னா இதில் என்ன மெயினாக நான் சொல்லியிருப்பேன்னா ஸோ அவுட் ஆஃப் 7 5 மார்க்ஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 5 மார்க்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 1 மார்க்ஸ் எடுத்து நான் 5 மார்க்ஸ் டேரெக்டாக முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய கான்செப்ட் வைஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்காம முதல்ல போயிடாதீங்க. ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸில் எந்த இதெல்லாம் மெயினாக பார்க்கணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல் 8th சம். ஸோ ஓகேவா. ஸோ அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸோ அது ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.5ல் ஸோ அந்த ஒரு 10 சம் இருக்கும். ஸோ அந்த 10 சம்முமே வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஹை ப்ரிஃபரன்ஸ்லேருந்து லோ ப்ரிஃபரன்ஸ் வரையுமே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்த வேவில் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 5 மார்க்ஸ் ஃபஸ்ட் பார்க்க போகிறீங்கன்னா முதல்ல இதெல்லாம் படிச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. படிக்கலைன்னா தயவுசெய்து இதை படிச்சுக்கோங்க. ஸோ ஷூராக சொல்கிறேன் நீங்கள் எழுதிட்டு வந்து கூட இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களால் 5 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். 5.2ல் அந்த 8th சம்மில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. 5.5 இதிலிருந்து தான் வரும். 5.5ல் அந்த எப்படி சொல்கிறது அந்த 10 சம்முமே தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது 6th சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த காசு சைனு அதே மாதிரி அதில் ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ப்ரூவ் பண்ணுற சம் 4 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது 4மே பார்த்துக்கோங்க. ஸோ அதிலிருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் அந்த பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அது கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 4.5. ஸோ இதில் வந்து 4th சாப்டர் பொறுத்தவரையும் அந்த சைன் காஸ் டேன் ஸோ இந்த இப்போ ஒரு ஃபார்முலா ஷீட் போட்டு இப்போ ஃபார்முலா படிச்சிட்டிங்கனாலே ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சாப்டரில் ஒன்றுமே இருக்காது. பட் நீங்கள் 5 மார்க்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா எக்ஸசைஸ் 4.5 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது போக எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஸோ 4th சாப்டர்லேருந்து ஸோ எக்ஸாம்பிள்ஸில் இதுலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் இது 4.22, 4.23, 4.28 அண்ட் 4.29. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து தேர்டு சாப்டர் வெரி வெரி ஈஸியான ஒரு சாப்டர். ஓகே, அந்த சாப்டர் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அதில் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து கவர் ஆகும். ஸோ 3.1ல் 7, 8, 9, 10, 11 அந்த கடைசி 5 செம்மை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3.3 வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3.5ல் 7th சம் மட்டும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி சாப்டர் 2ல் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 5 மார்க்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த 2.6ல் இருக்கக்கூடிய சம்ஸ் அந்த 6 சம் இருக்கும் அதுவும். அதே மாதிரி 2.7ல் 3, 4, 5, 6, 2.8 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சாப்டர் நம்பர் 1. ஸோ இந்த சாப்டரில் வந்து ஸோ நாம் வந்து இதில் வந்து இந்த சம் தான். ஸோ இந்த கான்செப்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து இந்த ப்ரூவ் தட் 1.1ல் இந்த ப்ரூவ் தட்லேருந்து கேட்கலாம், இல்லை அப்படின்னா இந்த 1.5லேருந்து 1.7ல் இருக்கக்கூடிய இதுலேருந்து வரலாம். என்னென்ன வரலான்னா இந்த கிராமர்ஸ் ரூலு, காசியன் எலிமினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வச்சு 1.7ல் போடுவீங்க. அதே மாதிரி டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி, ஸோ லீனியர் அது போடுவீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 7ல் என்னென்னா 7.1ல் 10th சம், அந்த ஜீப் சம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு சம்மை பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்லேயும் வரல, அதுக்கு முந்தின வருஷம் வந்து அந்த கொஸ்டின் வந்து பப்ளிக்கில் கேட்கல. மேபி சான்ஸ் இந்த இயர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால 7.1ல் 10th சம்மை மட்டும் பார்க்க சொல்ல. ஆனால் 10th சம்மை மெயினாக பாருங்கள். 7 ஃபுல்லாகவே பாருங்கள், 1ல் ஃபுல்லாக பாருங்கள், 10th செம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7.2 பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், 4 சம் தான் இருக்கும். 7.8 ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இருக்கிற எல்லா சம்மையும் பார்த்துருங்க. ஸோ கன்ஃபார்மாக 7.8லிருந்து ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸசைஸில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 8ல் 8.7, 8.6, மெயினாக 8.7 ஃபுல்லாக பார்த்துருங்க. கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்திருக்கு. போன இயர் வந்திருக்கு, இந்த இயரும் எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸில் இருந்து தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க அதையும். அதே மாதிரி 8.6ம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 11th சாப்டர் ஸோ வெரி ஈஸி. ஸோ ஃபுல்லாக பார்த்துருவீங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து இந்த 11.1, 4 அதே மாதிரி 5 இதுலேருந்து கவர் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்டர் நம்பர் 12 வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ மினிமம் நீங்கள் வந்து எத்தனை 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலான்னா அவுட் ஆஃப் 7, 6 5 மார்க்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு 5 மார்க்ஸ் வந்து நாம் சொல்ல முடியாது. ஸோ கரெக்டாக இந்த பார்த்துட்டு போனீங்கன்னா வந்துடும்னு. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் சாப்டரையும் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் சாப்டரையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின்ஸை முதல்ல நான் சொன்ன பேட்டர்னில் 5 மார்க்ஸ் பார்த்துட்டு கூடுதலாக நம்மளோட சக்ஸஸ் மெட்டீரியல் விச் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நாம் கொடுத்த மேக்ஸ்க்கு மட்டும் அப்படி இருக்கும். மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான சம்மாக தான் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மாக மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணாமல் ஸோ கொஞ்சம் நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் போங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ப்ரெஃபரன்ஸ், நாம் என்னென்ன சாப்டர்ஸை ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு 1 மார்க்ஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வந்தீங்கன்னா ஸோ ஷியூராக உங்களால் 90+ மேலே எடுத்துட முடியும். ஸோ இதில் டிப்ஸு என்ன அப்படின்னா அந்த 4 days வந்து நீங்கள் எதுவுமே புதுசாக பார்க்காதீங்க. ஸோ புது கான்செப்டாக நான் வந்து ஒரு எக்ஸசைஸை வந்து தொட போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த சாப்டரை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 8th சாப்டரில் நான் இப்போ இதில் கவர் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம், 7th சாப்டர் பார்க்கலாம், 12 கூட பார்க்கலாம், 11 கூட பார்க்கலாம். ஸோ இந்த 6 ரொம்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு இந்த 4 நாளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ண பாருங்கள். புதுசாக வந்து எதையும் பார்க்காதீங்க மேக்ஸ்க்கு. அதே மாதிரி ஸோ ஒரு ஷீட், ஃபார்முலா ஷீட் மாதிரி போட்டு ஸோ நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் வந்து படிக்கும் பொழுது ஸோ அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் வருதுங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். ஸோ அதை டெய்லி 1 hour வந்து ரீகேப்சுலேஷன் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ மார்னிங் எந்திரிக்கிங்க அப்படின்னா ஒரு தடவை பாருங்கள் அந்த ஃபார்முலாவை. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா ஸோ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ பின்னாடி ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இருக்கிறது ஸோ இந்த ஒரு 1 month தான். ஸோ அதாவது இந்த நடந்துகிட்ருக்கிற இன்னொரு 4 எக்ஸாம் தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க்ஸோட வெளியே வருவீங்க. ஸோ இதை தாண்டி டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12 hours வந்து பெர் டேக்கு வந்து ஸோ மேக்ஸ்க்காக வந்து பாருங்கள். இருக்கிற 4 daysமே கம்ப்ளீட்டாக அதில் வந்து பாருங்கள். ஸோ 2 செட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு மார்னிங் செட் வந்து ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் செட் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 daysம் வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு இந்த கஷ்டமாக இருக்கிற சாப்டர், ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கிற சாப்டரை முதல்ல வந்து எடுக்காதீங்க. ஸோ அதை முதல்ல எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டிங்கனாலே ஸோ 2வது இது வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது கஷ்டமாயிரும். முதல்ல எதெல்லாம் உங்களுக்கு தரவாக இருக்கோ அதை முதல்ல பாருங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டிப்ஸ் வந்து என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த கம்ப்ளீட்டாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்
நீங்கள் வந்து முதல்ல கொஸ்டின்ஸ் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? தயவு செய்து தெரியாத கொஸ்டின்ஸை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து இது பண்ண வேண்டாம். இப்போ 7 2 மார்க் எழுதணும், எனக்கு 6 2 மார்க் தெரியுது அப்படின்னா, அந்த 6 2 மார்க்குமே உங்களுக்கு ஒரு அந்த 6ல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எழுதணும்னா, ஸோ எதெல்லாம் நல்லா தெரியுது, டக்குன்னு போட்ட உடனே ஆன்சர் வர மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குதோ அதை முதல்ல எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டோன்ட் ஸ்ட்ரைக் அவுட் எனிதிங் இன் யுவர் ஆன்சர் ஷீட். ஸோ எதையுமே அடிச்சுட வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் நான் ஒன்று சொல்கிறது தான். ஸோ நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். இல்லை நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதலாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ கிரியேட் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அவங்களோட ஸ்டாஃப்ஸ் யார் திருத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதாவது ப்ரெசன்டேஷன் வந்து ஸோ நீட்டாக இருக்கணும். ஸோ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீட்டாக எழுதணும். ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து நீங்கள் எழுதுறது புரிகிற மாதிரி எழுதுனா போதும். ஸோ ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து அப்படியே வந்து ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இருக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நல்லா கேப் விட்டு நீட்டாக எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டாக அந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து மேக்ஸ்க்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து மேக்ஸ் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் மேக்ஸில் வந்து ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்குமே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மேக்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு, ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறனால ஸோ உங்களுக்காக ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சொன்னோம்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் ஆகிற சம்ஸாக நான் வந்து அதை எடுத்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ முதல்ல இந்த நான் சொன்ன டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் டைம் இருந்தால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்டர் இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே போதும். ஸோ நான் இதனால தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே நான் கட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தவங்களுக்கு அப்பையிலேருந்தே பார்த்தவங்களுக்கு இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஆஸ் வெல் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு சாலிடாக வரக்கூடிய பார்ட். 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு, அதே மாதிரி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் பாருங்கள். சேஃப்டி பர்பஸ்க்கு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஈவன் இது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக எதுவும் விடாமல் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி படிக்கும்போது நான் சொல்கிறேங்கிறக்காக ஃபுல்லாக படிக்கிறேங்கிறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் எவ்வளோ சான்சஸ் இருக்குது கேட்குறதுன்னு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க இதுவரை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஸோ இப்போ வந்து படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நான் ஒரு 22 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறேன் எழுதி. ஸோ அதே மாதிரி 5 மார்க்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப்பில் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக எழுதி ஸோ வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்து தான் வீடியோஸை வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து நல்லா என் பசங்களுக்கு நான் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ஸோ எனக்கும் பெருமை சேர்க்கணும், ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் பெருமை சேர்க்கணுன்ட்டு ஸோ டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டு தான் வந்து இவ்வளோ வீடியோஸும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? கம்பல்சரிக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ் மெட்டீரியல் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா யாராச்சும் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ லிங்க் கொடுத்தீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதை வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் சக்ஸஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ இந்த இயர் ப்ளூ பிரிண்ட் வந்து ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்ட்டு. ஸோ எனக்கும் அது புரியுது. ஸோ பட் ப்ளூ பிரிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபேர் பண்ணிங்கனாலும் ஸோ இதையும் பாருங்கள். ஏன்னா ஸோ உங்களோட ரிவ்யூ தான் வந்து எனக்கு வந்து அதை பற்றி தெரியும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். பட் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் இதில் வந்து எழுதியிருப்பேன். ஜஸ்ட் என்னென்னா எல்லாமே அதர் சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து போடுறேன், மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டாப் 20 கொஸ்டின்ஸ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட வீடியோஸ்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அன்டில் த டார்கெட் கம்ப்ளீட்டிங். ஸோ இந்த டார்கெட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்.
ஸோ கட் ஆஃப் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரையும் எங்களோட ஹோப்பை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ரியலி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனல் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ பட் நம்ம பசங்க பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஜூனியர்ஸ்க்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் 4 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எதெல்லாம் பார்க்கணும், 5 மார்க்குக்கு என்ன பண்ணணும், ஸோ 1 மார்க்ஸை முதல்ல பார்த்துட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி மூவ் பண்ணால் இந்த 4 நாளும் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதை தாண்டி ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், நன்றி.